இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு நம்ம ஸ்டைலில் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில்னா சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று போல் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குழம்பை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. அது கொதித்து வந்த உடனே ஒரு முட்டையாக உடச்சி நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3லேருந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன். அது வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. முட்டை அப்போ வெந்து வரணும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பும் நல்லா கொதிக்கிற டைமில் தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.